அரிசி பருப்பு சாதம் ப்ராப்பராக செய்ய தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிரசம் சரியாக வராத கவலையிலேயே அப்படியே உட்காந்துட்டேங்க. மதிய சாப்பாடு செய்யணுங்கிறதையே மறந்துட்டேன். திடீர்னு மணியை பார்த்தா 1 மணியை தாண்டிடுச்சு. என்ன சாப்பாடு செய்கிறது அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லைங்க. டைமும் ஆயிடுச்சு. குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா தக்காளி சாதம் பண்ணலாம் மட்டும் யோசிச்சேன். எப்பவும் தக்காளி சாதம் தானே பண்ணுறோம், அதுக்கு பதிலாக அரிசி பருப்பு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ தானே ஃபஸ்ட் டைமே செய்ய போகிறேன். நான் இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் வந்து அரிசி பருப்பு நான் இதுவரையுமே செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் ட்ரை பண்ணுறேன். 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. சின்ன வெங்காயம் 10 போல கட் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஜீரகம் எதையுமே நான் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். பூண்டு பல் வந்து ஒரு 3 பல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியுமே இது கூட நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டாங்க. நான் எப்போவும் நார்மலாக சமைக்கும் போது 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் வந்து தண்ணி சேர்ப்பாங்க. இப்போ வந்து நான் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் சேர்த்ததுனால 3 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு, அரிசி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பாதி வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்து அதில் கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை அதையுமே நல்லா தூவி விட்டுட்டு ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சாங்க. ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மூடி ஓப்பன் பண்ணதுமே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசங்க நல்லா கமகமன்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உடனே டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாதத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஐயோயோ அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எங்கள் பக்கத்தில் கோவிலில் கொடுத்துருக்காங்க, நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் நான் செஞ்சது அதை விட செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாமாட்ட கேட்டேன், அவங்க வந்து இதுக்கு அப்பளம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்களா. அதனால அப்பளமும் வந்து பூண்டு வத்தல் இருந்துச்சு, 2த்தையும் பொரிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு மதிய சாப்பாடு இதாங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.